அந்த பரந்தமல போலிக்கு நான் பாடுபட்டு போகிறேன். அந்த பரந்தமல போய் பூசாலியா நீ பாதியில தாலி அறுத்து பாதி பால ஒரு ரூபா இதுக்கு பக்கவாரா இப்படி மறுத்து விட்டார்களே சுவாமி. அது குழந்தை வேண்டாம். இன்னவர்களுக்கு அழிவு என்பது இல்லை. இன்னவர்களுடைய கரத்தால் மயக்கம் அடைந்து இருக்கிறார்கள். அப்படியா? எடுத்து தாயே, அன்னையே உன்னை வனத்தில விட்டு வந்தேனே. இந்த சண்டாள பாவிகள் எங்களை எல்லாத்தையும் பேர் கொண்ட நயவந்தக செய்து எங்களிடத்திலே சண்டை செய்து எங்களையே மூர்ச்சியாகி விட்டார்கள். இவனுங்களை யார் தெரியுமா? நான் பெற்ற பிள்ளைகள் இருவர். நம்ம பிள்ளைகளா? அங்கத்துல பிறந்தவர்களா? நம்ம பிள்ளைகளா? அம்மா அறியாத புத்தியினால் தெரியாம செய்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் அப்பா. தம்பி, என் அண்ணனுடைய ரத்தம் அல்லவா? எவராலும் இந்த ராமர் லட்சுமணரை மூர்ச்சியாக செய்ய முடியுமா? அகில உலகத்தில் எவரும் இல்லை. நம்மையே மூர்ச்சியாகி விட்டார்கள். இவங்க உன்னுடைய வாரிசு. அதனால அண்ணா, தம்பி, நம்ம அஸ்வமேத யாகத்திற்கு நேரம் ஆகிறது. இந்த குருவானவர் நம்மளுடைய குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்த உத்தமர். நான் காண்பதற்கு எத்தனை ஜென்மம் புண்ணியம் செய்தீரோ உங்களுடைய தரிசனம் கிடைத்தது. மடையார் பிள்ளை செல்வங்கள் அத்தனையும் நீங்கள் கண்ணால் பார்த்துவிட்டு, ஆனால் சுவாமி நீங்கள் அயோத்திக்கு சென்று சீரு சிறப்போடு வாழ்வு இன்னும் ராமாயணம் முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் தான் குறைந்திருக்கிறது. உங்களுடைய வரலாறு எழுதிய எங்களுடைய பிள்ளைகளோடு எங்கள் அயோத்திக்கு சென்று எங்களுடைய அன்னையையும் கூட்டிக்கிட்டு போய் நாங்க கொடைகிரி அயோத்தியில நாங்க சீரஞ்சரமா எங்க பிள்ளைகளோட வாழ்றோம். நாங்க போயிட்டு வர சுவாமி. நம்ம எல்லாரும் பொறுப்பலாம். தாயே போகலாம். அன்னையே பாருங்க. அதிவேகமாக நம்முடைய அயோத்தியே கோலாகலமாக இருக்கிறது. அஸ்வமேத யாகத்தை செய்யலாம். சுவாமி மன்னா தேவி, இந்நாள் வரைக்கும் உங்களோடு 14 ஆண்டுகால வனத்திற்கு வந்தேன். இது நாள் வரைக்கும் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். நான் எங்கிருந்து பிறந்து வந்தேனோ அங்கே பூமாதேவிடத்தில் இடத்தை கேட்டு நான் பூமிக்கு தாயே எங்களை எல்லாம் விட்டு தனி பிரிஞ்சு பூமாதேவியோடு பூமியோடு சேர்ந்து விடுகிறேன். வேண்டாம் அம்மா, ஒருபோதும் முடியாது. நான் பூமாதேவியிடம் கேட்டு நான் பூமியில மறைந்து சென்று ஆனாலும் தம்பி மக்களோடு மக்களாக மகன்களை பார்த்து இருக்க